الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களுடைய வர்ணனைகளை, வாழ்க்கை முறைகளை அறிந்து தெரிந்து அவர்களை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இன்றைய நாள், இரண்டாவது நாள், இன்றைய நாளுடைய தலைப்பு நபி அவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்களுடைய வெளிரங்கமான தோற்றம் சம்பந்தமாக. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய உள்ரங்கம் பற்றி பேசுகிறார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நீங்க மிக பெரும் மகத்தான நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நபி அவர்களுடைய குணம் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய குணங்களிலும் பார்க்க மிக சிறந்தது, உன்னதமானது, அழகானது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ரங்கம் அழகானதாகவும் எல்லோராலும் விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறதோ, இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளிரங்கத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். பசுந்தானது, அழகானது. அவர்களுக்கு அங்கால் ஒரு அழகொன்று கிடையாது என்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அழகை வைத்திருக்கிறார். அவர்களோடு ஒட்டி உறவாடிய சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ். மக்களிலே மிக பெரும் அழகானவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅஹ்ஸனஹும் ஹல்கா. எப்படி அவர்களுடைய முகம் அழகோ, அதே போல அவர்களுடைய படைகோலமும் அழகுதான். அவர்கள் இயற்கையாக அல்லாஹு தஆலா அவர்களே அழகாகத்தான் படைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடிய அந்த நாளிலே பார்த்தேன். திருமதியில வரக்கூடிய ரிவாயத் இது. நபி அவர்கள் சிவப்பு நிற சோடி உடுப்புடுத்திருந்தார்கள். நான் அந்த பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்தேன். பௌர்ணமி நிலவையும் பார்க்கிறேன், நபி அவர்களையும் பார்க்கிறேன். ஃபலஹு இன்தி அஹ்ஸன் மினல் கமர். ஆனால் நபி அவர்கள் தான் அந்த பௌர்ணமி நிலவை விட எனக்கு அழகாக இருக்கிறார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, பௌர்ணமி நிலவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்கள். திருமதியில வரக்கூடிய ரிவாயத், ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்கள் கண்டு ரசித்த அந்த லைத்த விடயத்தை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இருக்கின்றதே, யதலஅலு வஜ்ஹுஹு தலஅலுல் கமரி லைலத்தல் பத்ர். பௌர்ணமி நிலவண்டி எப்படி சந்திரன் வெளிச்சமா அழகாகிக்குமோ, இத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் ஒளிரக்கூடியதாக, வெளிச்சிடக்கூடியதாக, இழங்கக்கூடியதாக இருந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகச் சிறந்த அழகான ஒருவரை நான் வாழ்க்கையில் கண்டதே கிடையாது. மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான அழகான ஒன்றை நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய முகத்தில் எப்படி இருக்கும்னா, கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி,
அவருடைய முகத்துல சூரியன் ஓடுற மாதிரி அவ்வளவு வெண்மையாக பிரகாசமாக அழகாக இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, சஹாபாக்கள் நபியவங்களோட கூட இருந்தவங்க அவங்க பார்த்து வர்ணிக்கிறதெல்லாம் உலகத்திலே மிக அழகு அண்டா வெளிச்சம் அண்டா மிக பசுந்தண்ட நாங்க சொல்ற சந்திரன், பௌர்ணமி, நிலவு, சூரியன், இந்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணிக்கிறாங்க. உங்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டா அவங்களுடைய முகம் எவ்வளவு அப்படியே விழிச்சிடுமண்டா, அப்படியே முகத்தை பார்க்கிறது எவ்வளவு பூரிப்பாகிக்குமண்டா, கஅன்னஹு கித்அத்து கமரின், நபியோடைய முகம் ஒரு சந்திரனுடைய பௌர்ணமி துண்டை வச்சா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வதனம் என்று சொல்றாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உம்மு மஅபத் அல்-ஹுஸாயியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க நபி அவங்க மதீனாவுக்கு மக்கால இருந்து ஹிஜ்ரத் போற நேரம் நபி அவர்கள் இவர்களுடைய அந்த கூடாரத்தை தாண்டித்தான் போறாங்க. அந்த நேரம் நபி அவர்களை கண்ட உம்மு மஅபத் அல்-ஹுஸாயியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்லஜல் வஜ் ஹஸனல் ஹல்க், முகம் வெண்மையானவர்கள், அழகானவர்கள், படைகோலம் அப்படியே அழகான உடல் வாட்டம் உள்ளவர்களாக, உடல் அமைப்புள்ளவர்களாக இருந்தார்கள். அஜ்மலன் நாஸி வ அபஹாஹும் மின் பஈத், தூரத்திலிருந்து பார்க்கறாளுக்கும் அப்படியே பசுந்தா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. வ அஹ்ஸனஹு வ அஹ்லாஹு மின் கரீப், நெருக்கமா கிட்ட பார்த்தா அவங்களமான இனிமையான இன்பமான பசுமையான ஒரு ஆளை பார்க்கிறதுக்கு ஏலா என்று சொல்றாங்க. முஸ்ததரக் ஹாக்கிம்ல வருது. அருமையானவர்களே, சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட கண்ட அழக வர்ணிக்கிறார். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, முகத்துடைய அழகு, உடலுடைய அழகு எப்படி இருந்துச்சு. ஹஜ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில வர ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுத்தரமான ஒரு அமைப்புல இருந்தாங்க. ரபஅத்தம் மினல் கௌம், அந்த மக்களுக்குள்ளால் ஒரு நடுநிலையானவர்களாகத்தான் இருந்தார்கள். லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீர், உயரம் மிகவும் நெட்டையானவர்களாகவும் அல்ல, மிக கட்டையானவர்களும் அல்ல, நெட்டையும் அல்ல கட்டையும் அல்ல, நடுநிலையான உடல் அமைப்பு கொண்டவர்கள் தான். புஐதுமா பைனல் மன்கிபைன் மும்தலிஉல் கத்திஃபைன், அவங்களுடைய அந்த இரண்டு புயங்களும் அப்படியே தள்ளி விரிஞ்சிருக்கு, விரிஞ்ச புயங்களுடையவர்கள். அவர்களுடைய இரண்டு புயங்களுக்கு மேலால் இறைச்சி சதை வளர்ந்த மாதிரி அப்படி. அருமையானவர்களே, இன்றைய காலத்துல நாங்க உடலை அழகாக்கி கொள்றதுக்காக வேண்டிய ஆண்கள் எப்படி உடற்பயிற்சிகள் செஞ்சு ஜிம்முக்கு போய் வந்தா அவங்களுடைய உடல்களை எப்படி ஈக்குமோ அப்படி அப்படியே பின்பகுதி, அவங்களுடைய விழா பகுதி, தோற்புய பகுதி அப்படியே விரிஞ்சி அந்த பகுதியில ஒரு சதை வந்து எப்படி ஒரு அழகா கட்டமைப்பான கட்டழகனாக மாறுறாங்களோ, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏற்படுத்தியதல்ல. நபி அவர்களுடைய பிறப்பிலிருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அழகு. நபி அவருடைய விழா பகுதி விரிந்திருக்கும், அவர்களுடைய அந்த தோற்புய பகுதியிலே சதை கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெட்டையானவர்களாகவும் அல்ல கட்டையானவர்களும் அல்ல, ஹஸனுல் ஜிஸ்ம், அழகா நடுத்தரமாக நல்ல உடல் அமைப்பு அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்றார். அருமையானவர்களே, அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறம் என்ன நிறத்துல கலர்ல இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க நினைக்கிற மாதிரி தீரண்ட வெண்மையும் இல்லை, வெளிரண்ட தீரண்ட வெண்மையும் இல்லை. அதே நேரம் அவர்கள் சாம்பலோ கருப்போ அல்லது மண் நிறமோ புது நிறமோ கொண்டவர்களும் அல்ல. மாறாக அவர்கள் அப்யத முஷ்ரிபன் பிஹும்ரத்தின், செந்நிறம் கலந்த வெண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்ல வர ரிவாயத், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அப்யத முஷ்ரிபன் பிஹும்ரா, செந்நிறம் கலந்த வெண்மையுடையவர்களாக இருந்தார். நபி அவருடைய நிறம் சிவப்பு நிறம் கலந்த வெண்மை, வெள்ளை.
அதான் வஜ்ஹுஹு கல் பத்ர் இதா அஷ்ரக. எப்படி பௌர்ணமி நிலவுல எப்படி தண்ணி வெள்ளையாக இருக்காதோ, பௌர்ணமி நிலவு எப்படி ஒரு மஞ்சள் கலந்த மாதிரி இருக்குமோ, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வதனம், அவருடைய நிறம் சிவப்பு கலந்த வெள்ளையாக இருந்தார்கள். ஹஜ்ரத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரில் ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒருத்தர் நான் கண்டதே கிடையாது. அப்யது முஷ்ரிபுன் பிஹும்ரா, செந்நிறம் கலந்த வெண்மையானவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லைஸ பில் அப்யதில் அம்ஹக் வலா பில் ஆதம், நபி அவர்கள் கடும் தீரண்ட வெள்ளையும் கிடையாது, அவர்கள் புது நிறம் கருப்பு நிறம் சார்ந்தவர்களும் கிடையாது என்பதாக சொல்றாங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாடை எப்படி இருந்துச்சு? அவர்கள் பாவிக்கக்கூடிய நறுமணம் அல்ல, அவர்களுடைய இயற்கையிலே அவர்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய வாசம் எப்படி இருந்துச்சு என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரில வர ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபன் நாஸ் ராயிஹா, மக்களிலே உடல்ல இருந்து வாசம் வாரத்துல மிக அழகான வாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் ஒவ்வொரு விதமான வாடைகள் வரும். அது அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய விஷயம். நபி அவருடைய வாடை இருக்குது, மிக மிக அழகான எல்லாராலும் விரும்பத்தக்க மிக நறுமணம் உள்ள வாடையாக வரும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லா வஜ்ஹுஹு தய்யிபுர் ராயிஹா, நபியுடைய முகத்திலிருந்து அழகான வாடை வெளிப்படும். வலவ் மஸஹ்னா அலா ஸௌபிஹி கான தய்யிபா, நபி அவர்களுடைய உடம்பை தாண்டி அவர்களுடைய ஆடையை நாங்கள் தொட்டாலும் அப்படியே நறுமணம் மனம் அடிக்கும். அவருடைய ஆடைக்கு மேலாலேயே அவர்களுடைய அந்த உடலுடைய வாசம் அப்படியே மணந்து கொண்டு வரும் என்பதாக சொல்றான். அருமையானவர்களே, அந்த வாசம் எப்படி இருக்கும்னா ஹதீஸ்கள்ல வருது, கஸ்தூரி வாசத்துக்கு ஒப்பாக இருக்கும். கஸ்தூரி வாசம் எப்படி இருக்குமோ அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ ராயிஹத்தன் மின் ரசூலில்லாஹி பில் மிஸ்கி, நபி அவர்களுடைய அந்த உடலுடைய மனம் இது கஸ்தூரிக்கு மிக ஒப்பானதாக இருக்கக்கூடிய வாடை உள்ளதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அருமையானவர்களே, நபியருடைய வாடை சாதாரணமாக பக்கத்துல உள்ளாக்களுக்கு மட்டும் இல்லை அடிக்கிறது. அவங்க பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசலே மணக்கும். வீட்டுக்கு போனாங்களா அவங்களுடைய வீடே வாசத்தால நிறைஞ்சிடும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க நபி அவர்களுக்கு பின்னால தொழுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சிட்டு எப்படி எங்களை இமாம் போற மாதிரி எங்களை கடந்து போற நேரம், குன்னா நஷும்மு ராயிஹத்தன் தய்யிபா லம் நஅரிஃப்ஹா மின் கபில், இதுக்கு முன்னால் அங்க அறிஞ்சிடாத வாசம் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நாங்க உணர்வோம். தொழுகையை முடிச்சுட்டு போவாங்க, எங்க எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாசம் வரும். அவர்களுடைய வாசம் இதற்கு முன்னால் அந்த வாசத்தை எங்கேயும் நாங்க நோந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு வாசமே தெரியும். அப்படி ஒரு வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பில இருந்து வருது. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வந்து அவங்களோட இருந்த சஹாபாக்கள் அவர்கள் கண்ட விஷயங்களை சொல்றாங்க குன்து அகிஃபு கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் நிற்பேன். வகான ஜஸதுஹு யஃபூ அவர்களுடைய உடம்புல இருந்து அப்படியே கஸ்தூரி வாசம் வரும். இது இப்பதான் குளிச்சிட்டு வந்தாங்கிறதுக்காக அல்ல. சில நாட்கள்ல அவங்களுக்கு குளிக்கிற தண்ணி கிடைக்காது, கஷ்டமான நேரமா இருக்கும், தண்ணி இல்லா நேரமா இருக்கும், பிரயாணங்கள்ல இருக்கும், தண்ணி பாவிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அமைப்பில்லாம பல நாள் குளிக்காம இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் இருந்து கெட்ட துருவாடை வருவது கிடையாது. மாறாக எல்லாரும் மோரக்கூடிய, எல்லாரும் அந்த வாசத்தை உள்வாங்கக்கூடிய நல்ல வாசம் வரும். சொல்றாங்க, ஹத்தா பாத ஐயாமின் மின் உஸ்லிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிச்சு பல நாள் ஆனதுக்கு பிறகும் நபியுடைய உடம்பில் இருந்து அழகான வாசம் வந்து கொண்டே இருக்கும் என்பதா சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா, வீட்டுக்கு வர நேரம் தட்ட தேவையில்லை, சலாம் சொல்ல தேவையில்லை, நபி அவங்க வந்துட்டாங்க விளங்குறதுக்கு கணக்கு தேவையில்லை. அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா
வீடே மணக்கும். அவங்களுடைய மனத்தாலே விளங்கி கொள்ளலாம். சில வாராங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து எங்களோட உட்கார்ந்தாங்களா, கானத் ரஐஹத்துஹு தஃபூஹு வ ததுஹுருல் மகான், அவங்களுடைய வாசம் ஒரு ஊட்டையும் நிரப்பிடும். அப்படி உடம்பு மணக்க மணக்க வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு பக்கத்தால் நான் போற நேரம் இதா மரர்து பி பைத்திஹி, அவனோட வீட்டுக்கு பக்கத்தால நான் போறேன். வீட்டுக்குள்ள ஓவல் என்னும் வீட்டுக்கு பக்கத்தால போறேன். ஷமம்து ராயிஹத்தன் தய்யிபா அஷ்பஹ பில் மிஸ்கி, கஸ்தூரி மாதிரி ஒரு வாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ளால் இருந்து வருவதை உணர்ந்தேன், மோர்ந்து கொண்டேன் என்றான். அருமையானவர்களே, வீட்டுக்கு வெளியாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுடைய வாடை இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவு உடலால் மணக்கக்கூடியவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அதை விடவும் தாண்டி இன்னும் சொல்றா, அவங்க பாவிக்கிற அந்த கஸ்தூரியை விட அவங்களுடைய உடம்புடைய அந்த மனம் இருக்குதே வாடை, அது அதை விட பவரானதாக, அதை விட கடுமையானதாக இருக்கும். சொல்றாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, எப்ப உடம்புல எங்களுக்கு வேர்வை கொட்டி வேர்வையாகி ஒரு வாடை மாறக்கூடிய நிலையில ஒரு தண்ணி பட்டுட்டா, அந்த தண்ணி பட்ட உடம்புல ஆடை படுற நேரம் அந்த வாடை இன்னும் வெளிப்படும். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க wudu செஞ்சு அல்லது குளிச்சிட்டாங்கலண்டா அவங்களுடைய அந்த ஈரத்தோட அந்த உடுப்பை போடுற நேரம் அந்த உடுப்புல இருந்து வரக்கூடிய வாடை எப்படி இருக்கும்னா தஃபூஹு பிமிஸ்கி தீபின், அது அழகான ஒரு கஸ்தூரி வாசம் மாதிரி வரும். வலா ஹாஜத லஹு பில் உதூர், மனம் பாவிக்க வேண்டிய எந்த தேவையும் அவங்களுக்கு கிடையாது. இதை விட சொல்றேன்னா வகானத் ராயிஹத்து ஜஸதிஹி அஷத்து மின் ராயிஹத்தி மிஸ்கிஹி, அவருடைய உடம்புடைய வாடை அவர்கள் பாவிக்கும் அந்த கஸ்தூரி வாடையை விட நறுமணம் உள்ளதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையான சகோதரர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியர்வையை கூட சஹாபாக்கள் விட்டுறல. அவங்களுடைய வியர்வையை கூட சஹாபாக்கள் விடுறல்ல. வியர்வை வந்தா என்ன செஞ்சு சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நாட்கள் எங்கட வீட்டுக்கு வருவாங்க, கையில தூங்குவாங்க. வந்து அந்த நேரம் எங்களை மாதிரி ஃபேன் ஏசி இல்லை, கையில தூங்குற நேரம் அந்த வெயிலால வெக்கையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல இருந்து அப்படியே வியர்வை துளி அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வையை கூட உலகத்துல வீணாக சிந்தியது கிடையாது. அந்த சஹாபாக்கள் அதற்கும் விடுறல்ல. அது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன போத்தல் ஒன்று வச்சு கொள்வாங்க. அந்த சின்ன போத்தல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியர்வைகளை ஒன்று சேர்த்து கொள்வாங்க. அந்த வியர்வைகளை அந்த போத்தல்ல எடுத்துக்கொள்வாங்க, நிரச்சி கொள்வாங்க. ஹஜ்ரத் முஸ்லிம் ரிவாயத் வருது, அது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்டாங்க, யா உம்மு சுலைம் மா ஹாதா, என்ன உம்மு சுலைம் என்ன செய்றீங்க அப்படி என்றாங்க. சொன்னாங்க, காலத் ஹுவ தீபுனா வ ஹுவ அத்யபுத் தீப், இதுதான் எங்கட நறுமணம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வை தான் எங்களுடைய நறுமணம். சஹாபாக்கள் நபியுடைய வியர்வையை அவங்க பாவிச்சது உடம்புல தேய்ச்சி கொள்வோம், ஆடைகளை தேய்ச்சி கொள்வோம். ஏனென்றா அது எங்களுடைய மனம், நறுமணம். அது நாங்க பாவிக்கிற அத்தராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வையை எடுத்துக்கொண்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் நாங்க தொழுவோம். சில நேரம் அவங்களுடைய வெயிலினால சூட்டினால உடம்புல இருந்து அப்படியே வியர்வை வலிந்து ஓடும். அந்த நேரம் அவங்களுடைய வியர்வை வலிந்து ஆடைகள் ஒட்டி கொள்ளும். நாங்க என்ன செய்வோம்னா, நாங்க அப்படியே எங்களுடைய ஆடைகளால் அவங்க உடம்பை அப்படியே தேய்ச்சி கொள்வோம். அருமையானவர்களே, அந்த ஈரம் வியர்வப்பட்ட அந்த உடுப்புக்கு மேலால எங்கட உடுப்பு அப்படியே தேய்ச்சி கொள்வோம். ஏனென்றா எங்கட வியர்வை யாரும் வந்தா நாங்க பக்கத்துல போக மாட்டோம், கொஞ்சம் தள்ளி நிற்போம். வேர்த்து விறுவிறுத்து வாராருண்டா கொஞ்சம் தள்ளி தான் நிற்போம். சஹாபாக்கள் எப்ப வேறுப்பாங்க சில பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஏனென்றா அப்படி வேர்க்கக்குள்ள அப்படியே ஒட்டி கொள்வாங்க, அவங்களோட அப்படியே உடம்போட ரொம்ப தேய்ச்சி கொள்வாங்க, அவங்களோட ஆடைகள் அப்படியே தேய்ச்சி கொள்வாங்க.
ஹதீஸ்ல வர ரிவாயத் அவங்களுடைய வாசம் மிக நறுமணம் நிறைந்ததாக இருக்கும் சொல்றாங்க. அருமையானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வையை கூட சஹாபாக்கள் விடுறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையுடைய முடி எப்படி இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி சம்பந்தமாக பல ரிவாயத்துகள் வருது. அதாவது அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்றதா இருந்தா 3 அமைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி இருக்கு. ஒன்றிக்குது வஃப்ரா. வஃப்ராண்டா என்னன்னா அவர்களுடைய காதலுடைய சோனை அளவுக்கு சில நாட்கள்ல முடி இருக்கு. பின் காதலுடைய சோனையுடைய அந்த அளவு அவருடைய முடி வளர்ந்ததாக இருக்கு. இன்னும் முடிக்கு லிம்மா. லிம்மாண்டா அதையும் தாண்டி கழுத்து பக்கம் இன்னும் காதலுடைய சோனையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கக்கூடிய அளவுல கழுத்துடைய நடு பகுதி கிட்டத்தட்ட என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய தோற்புயத்துல படாத காதுக்கு கீழால் தோற்புயத்துக்கு இடையால் ஒரு பகுதி அவ்வளவு வரைக்கும் இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல தோற்புயத்துல படக்கூடியதாக முடி இருக்கு. இப்படி 3 அமைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி வளர்த்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வளர்க்கத்தான் விரும்பினாங்க, வளர்த்துத்தான் இருந்தாங்க. அதனால இன்றைக்கு சில வாலிபர்கள் வளர்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி நாங்க அருமையானவர்களே அவர்கள் நபியோடைய முடியைத்தான் நாங்க வளர்க்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி மிக கடுமையான கருப்பானதாக இருக்கும். அவங்களுடைய முடி 3 அமைப்புகள்ல இருக்கும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடிய எந்த அளவு வச்சு கொள்வாங்கன்னா அவங்களுடைய முடியுடைய அமைப்பு அது சிலாக்களுடைய முடி பிரஷ் முடியாக, அதாவது நெட்டையாக இருக்கு. அப்படி நபி அவங்களுடைய முடி பிரஷ் முடி மாதிரி நெட்டையும் அல்ல, அதே மாதிரி சிலாக்களுடைய முடி சுருண்ட முடியாக இருக்கு. அப்படி சுருண்டதும் அல்ல, இரண்டுக்கும் இடையால் நடுத்தரமான முடியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி இருந்தது. புகார்ல ரிவாயத் வருது, லைஸ பில் ஜஅதில் கதத், அவருடைய முடி மிகவும் சுருண்ட முடியும் அல்ல, வலா பிஸ்ஸபத் நீண்ட நெட்டையான முடியும் அல்ல, கான ரஜிலன் அப்படி இரண்டுக்கும் இடைப்பட்ட முடியாகத்தான் இருந்தது. நபி அவங்க அப்படியே முடிய பின்னால விட்டுத்தான் வாழ்ந்து கொள்வாங்க. அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபியுடைய முடி உட்பட ஒவ்வொன்றாக அணுவணுவா பார்த்திருக்கிறார். உலகத்துடைய எந்த தலைவரும் கிடையாது இவ்வளவு நுணுக்கமாக அவ்வளவு ஆழமாக ஆய்வு செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஆய்வு செய்யப்பட்ட எந்த தலைவரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடி, முடி, மீசை எல்லா முடிகள் சம்பந்தப்பட்டதிலையும் எத்தனை முடி வெண்மையாக இருந்தது என்கிறதையும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல மூத்தாராங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு 63 வயசுல உள்ள ஆளுக்கு எத்தனை முடி வெள்ளையாக இருக்கிறது கேட்கறத விட எத்தனை முடி கருப்பாயிக்குதுன்னா கேட்கலும். அருமை எல்லா முடியும் அதிகமாக பெரும்பாலும் கருத்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆயுட்காலத்துல வாழ்ற நேரம் அவங்களுடைய வெண்மை முடி என்று ஒரு ஹதீஸ்ல 14, இன்னும் ஒரு ஹதீஸ்ல 17 முடிதான். கிட்டத்தட்ட 20க்கு உட்பட்ட முடிதான் வெள்ளை முடியாக இருந்தது. நபியோடைய முடி ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லா நபியாத்துன் பீதுன், முஸ்லிம்ல வர ரிவாயத் சில முடிகள் தான் வெண்மையாக இருந்தது. இன்னும் ஒரு ரிவாயத்ல முஸ்லிம்ல வருது, இல்லா 17 பைதா, வெள்ளையான 17 முடிகள் தான் இருந்தது என்பதாக சொல்றாங்க. அருமையானவர்களே, அந்த வெண்மையான முடிகளும் எந்த எந்த இடத்துல இருந்ததென்றும் சஹாபாக்கள் ஹதீஸ்கள்ல வருது. முஸ்லிம்ல வர ரிவாயத் வருது, நபியோடைய முடி வெண்மையாக இருந்ததுல 3 இடத்துல, அதாவது முதலாவது அவர்களுடைய கீழ் உதட்டுக்கு கீழால் உள்ள துண்டு, இந்த பகுதியில அன்ஃபுகான்னு சொல்றது, இந்த பகுதியில வெண்மை முடி கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நபியுடைய 2 சுதுகைன் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி, மூக்கு கண்ணாடி போடுற நேரம் 2 அந்த காம்புகளும் 2 அந்த பிடிகளும் இருக்கக்கூடிய அந்த படக்கூடிய பகுதி, காதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதி, இந்த பகுதிகளில் கொஞ்சம் முடி வெண்மையாக இருந்தது. இன்னும் ஆங்காங்கே இருந்த கொஞ்சம் முடிகள் எல்லாம் சேர்த்து 17 முடிகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெண்மை முடியாக இருந்தது. இந்த வெள்ளை முடிய நபி அப்படியே வச்சாங்களா, இல்ல அதுக்கு என்னாலும் மருதாணி இல்லாட்டி என்னாலும் ஒன்று பாவிச்சு அந்த கலரை மாத்தி கொண்டாங்களா என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, லம் யஹ்தத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மருதாணியோ அல்லது வேற என்னையோ பாவிச்சு அந்த வெள்ளை முடியை மாற்றவில்லை. அதே நிலைமையில தான் இருக்கும் நிலைமையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தானாங்க.
அருமையான சகோதரர்களே, இந்த முடியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாருவாங்க, இதுவும் ஹதீஸ்ல வருது. சஹாபாக்கள் அதையும் சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த அஹ்லுல் கிதாப் வேதவாசிகளுக்கு ஒத்து போறதான் விரும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஆரம்பத்துல முடி அப்படியே பின்னால விட்டு வாருவாங்க. முடி கூடுதலாக இருக்கிற நேரம் அப்படியே பின்னுக்குட்டு தான் வாருவாங்க. அதுக்கு பின்னால முஷ்ரிக்கீங்கள் அந்த நேரம் முடியை பிளந்து வாரக்கூடியவராக இருந்தாங்க, ரெண்டாக பிளந்து வாரக்கூடியவராக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால முஷ்ரிக்கீங்கள் அவர்கள் மாறுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முடியை பிளந்து வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, நபி அவருடைய கடைசி காலங்களில் உள்ள முடியுடைய முறை பிளந்துதான் வாருவாங்க. ரெண்டாக பிளந்து பிரிச்சு அப்படியே முடிய வாருவாங்க, வளர்த்திருப்பாங்க. பசுமையான அந்த வெண்மையான முகத்தோட, வெளிச்சிக்கு முகத்தோட, நீண்ட முடியோட பிரிச்சு அப்படியே வருவாங்க. எவ்வளவு பசுந்தாயிப்பாங்க. நாங்க சொல்ற நேரம் அருமையான கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகாக பசுமையாக இருப்பாங்க. அருமையானவர்களே, அதே மாதிரி அந்த முடி வளர்க்கிறவங்க அந்த முடியும் கவனிச்சு கொள்ளணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வைப்பார்கள். இரவுல தான் எண்ணெய் வைப்பாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எண்ணெய் வைப்பாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வைப்பார்கள் தலைமுடிக்கு. அதே மாதிரி சில நேரங்கள் உடைய முடிகளையும் வாழ்ந்து கொள்வார்கள். அதனால் அருமையானவர்களை, முடி வளர்க்கிறவங்க அதுக்கு முடியுமான ஹக்குகளையும் அதையும் நாங்க பேணிக் கொள்ளணும். அருமையானவர்களே, அதே போன்று அவர்களுடைய முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட மிக பெருமதியா தான் இருந்துச்சு. ஒரு முடி நபி அவர்களுடைய கலண்டு கீழே விளையல, விழுறண்டா யாருடைய கையில தான் விழும். நபியுடைய எல்லாமே பெருமதியானதுதான். அல்லாஹ் தஆலா அப்படி பொக்கிஷமான நபியைத்தான் எங்களுக்கு ரசூலாக தலைவராக ஆக்கி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் பார்த்தேன் முடி வலிக்கிறாங்க, அவங்களுடைய சஹாபாக்கள் அப்படியே பட்ட பண்ணி கொண்டிருக்கிறான், சுத்தி கொண்டிருக்கிறான் வளர்ச்சி. ஏன் சுத்துறாங்க? ரசூலுல்லாஹ் முடிவலிக்கிறாங்க, இவங்க ஏன் சுத்தி கொண்டிருக்கிறாங்களா? ஃபமா யுரிதுன அய்யக ஷைஉன் இல்லா வகஅ ஃபீ யதி அஹதிஹிம். முஸ்லிம்ல வர ரிவாயத், ஏனண்டா அதுல ஒரு முடி சரி விழுறண்டா யாராலும் ஒருத்தர கையில தான் விழணும், அதை தாண்டி இன்னொரு இடத்துல போடாங்கிறதுக்காக வேண்டி எனக்கு சரி ஒரு முடி சரி கிடைச்சிடணும் என்று அப்படியே வட்டம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போன நேரம் முடிய வலிக்கிறவனுடைய முடிய வலிக்க கொடுத்தாங்க. முதல்ல வலது பக்கத்தை வலிக்க சொன்னாங்க, அதுக்கு பின்னால் இடது பக்கத்தை வலிக்க சொன்னாங்க. முடியை எடுத்து வச்சுட்டு அருமையானவர்களை பெருமதியான சாமான் நாங்க பங்கு வைக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல யுஅதீஹின் நாஸ், மக்களுக்கு அந்த முடியிலிருந்து எடுத்து கிள்ளி கிள்ளி கொடுக்கிறாங்க. ஏன் அவ்வளவு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எடுக்கிறதுக்கு, அவருடைய பரக்கத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே வெயிட்டிங்ல அப்படியே லைன்ல நிக்கிறார். அருமையானவர்கள், இன்றைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி பாதுகாக்கப்பட்டு சில சீதேவியுடைய கரங்கள்ல இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த நபி அவங்களுடைய முடி கூட உலகத்தில் அல்லாஹ் தஆலா பெருமிதாக்கித்தான் வச்சான். சஹாபாக்கள் முடியையும் விடல. நபியுடைய நெற்றி எப்படி இருந்துச்சு என்றா, நபியுடைய நெற்றியுடைய முடி நிறைந்ததாக இல்லை, நபியுடைய நெற்றி ஏறு நெற்றியாக உயர்ந்ததாகவும் அது விரிந்ததாகவும் விசாலமான நெற்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவருடைய முகத்துடைய வடிவம் எப்படி இருந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி, அவருடைய முகம் கடுமையாக விரிஞ்சி சொக்கு பத்தி என்று சொல்லக்கூடிய நாங்க சதை பிடித்ததாகவோ அல்லது கூர்முகமாகவோ கிடையாது. நபியுடைய முகம் முழுமையாக வட்ட முகம் என்றும் சொல்லலாம், வட்டம் சார்ந்த முகம் பாவனை முக அழகு உள்ளவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அருமையானவர்களே, அவருடைய புருவம், நபி அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பாக ஹதீஸ்ல வருது. புருவம் எப்படி இருந்ததுன்னா, நபியுடைய புருவம் அடர்த்தியாக இருக்கும், அதாவது அடர்த்தியாக இருக்கும். அதே போல இரண்டு புருவமும் ஒன்றோடொன்று சேராது, தள்ளி தள்ளி விலகித்தான் இருக்கும். அந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவால ஒரு நரம்பு போகும். நபியுடைய கோபம் வந்தா அந்த நரம்பு அப்படியே வீங்கும். அதுல பார்க்க பசுந்த அழகா அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். நபியுடைய மூக்கு எப்படி இருந்தது? நபியுடைய மூக்கு மிகவும் நீண்டதாகவும் அல்ல மிகவும் கட்டையானதாக சப்பட்டையானதும் கிடையாது, நடுத்தர மூக்குடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய ஓட்டைகள் கூட கொஞ்சம் பணிந்ததாக இருக்கும், நேராக அவருடைய துவாரங்கள் காட்டியமாக இருக்காது, கொஞ்சம் பணிந்ததாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அவருடைய கண் எப்படி இருந்துச்சு? நபியுடைய கண் பார்க்கிறதுக்கு பசுந்தா
பெரியதானதாக இருக்கும். அதாவது பெரியதண்டா கண் அழகு என்று சில நேரம் பார்க்க பெருசாய்க்குமே, அத மாதிரி நபியுடைய கண் நீள வாக்கில் கொஞ்சம் அழகாக நீண்டதாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய கருப்பு மொழி இருக்குது, மிக கருமையாக இருக்கும். அவருடைய வெள்ளை அந்த மொழி வெள்ளை படலம், அதில் தீரண்ட வெள்ளை இல்லாத சில செந்நிறம் கலந்த வெண்ணெய் பகுதி உள்ளதாக இருக்கும் என்பதாக நபியுடைய ஹதீஸிலே அந்த கண்ணுடைய அமைப்புகளும் வருகின்றது. அருமையானவர்களே, அதே மாதிரி கண்ணுக்கு மேலால் உள்ள இமை நபியுடைய நீண்டதாக பெரிய இமை உள்ளவர்களாக இருப்பார்கள் வருது. நபியுடைய வாய் எப்படி இருக்கும், பல் எப்படி இருக்கும்? நபியுடைய வாயும் மிகவும் சிறியதும் அல்ல, மிகவும் விரிஞ்ச வாயும் அல்ல, நடுத்தரமான வாய் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவருடைய பல் எப்படி இருக்கும் என்றா முஃப்லிஜல் அஸ்னான், ஒவ்வொரு பல்லும் ஒத்த பல்லாக இருக்கும். ஒன்றுல ஒன்று ஏறி ஒன்றுக்குள்ளால ஒன்று செருகி இருக்காது, ஒத்த பல்லாக பெரிய நீண்ட இடைவெளிகளும் இல்லாமல் ஒற்ற பல்லுகளாக இருக்கும். அதே போல முன்னுக்கு வந்திருக்காது பல்லு. அவர்கள் புன்முறுவல் பூக்கிற நேரம் தான், சிரிக்கிற நேரம் தான் பல்லு வெளிப்படும். அப்படி இல்லாம சும்மாவே சிரிக்காம வெளிப்படக்கூடிய பல் அமைப்புல இல்ல, உள்ளுக்குள்ள கொஞ்சம் லேசாக உள்ளுக்காக இருக்கும். அவர்கள் சிரிக்கும் போது அந்த பல் வெளிப்படும். அந்த பல் வெளிப்பட நேரம் எப்படி இருப்பாங்கன்னா, இதா தபஸ்ஸம அதா வஜூ, சஹாபாக்கள் சொல்றாங்க, உடைய பல்கள் கடும் வெண்மையாக இருக்கு, கடும் வெண்மை நிறமாக இருக்கும். அப்படியே சிரிச்சாங்கன்னா அந்த பல்லுடைய வெண்மையால முகமே வெளிச்சமாக இருக்கும். அவ்வளவு வெண்ணிறம் கொண்ட பட்டுள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய தாடி, அருமையானவர்களை, நபியுடைய தாடி அங்கு இங்கு முளைக்கக்கூடிய தாடி அல்ல, நல்ல அடர்ந்த தாடியாக இருந்தது. அவருடைய தாடி மிகவும் நீளமானதும் அல்ல, ஒரு கைப்பிடியால் பிடிக்கக்கூடிய அளவில் அவர்கள் நீளம் வளர்ந்திருந்தது. அகலம் இரண்டு முகங்களையும் மறைக்கக்கூடிய, இரண்டு முகத்துடைய நேராக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவு அகலப்பாட்டில் அடர்த்தியாக இருக்கும் என்பதாக ஹதீசுகள்ல வருது. அருமையான சகோதரர்களே, இப்படி நபி அவர்களுடைய அடுத்தது உடலுடைய அமைப்பு, அவருடைய நெஞ்சி, அவருடைய வயிற்று பகுதி எப்படி இருக்கும்னா நெஞ்சும் வயிறும் சமாந்தரமாக இருக்கும். நெஞ்சை விட வயிறு முந்தியதாக இருக்காது, நெஞ்சும் வயிறும் சமாந்தரமாக இருக்கும். நெஞ்சி விரிந்ததாக இருக்கும். பின்பகுதி அவருடைய தோற்புய பகுதியும் ஏற்கனவே சொன்னதை போன்று விரிந்து எப்படி அழகாக உடல் கட்டமைப்பும் அழகானதாக இருப்பார்கள். அதே போன்று நெஞ்சுடைய முடி வயிற்றில் நபி அவர்களுடைய உடல் அமைப்பை சொல்றாங்க. அருமையான சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வையையும் விடல, அவருடைய முடியையும் விடல, அவங்களுடைய எச்சிலையும் விடல, அவங்களுடைய சிறுநீரையும் விடல. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையில எங்களை மாதிரி காலுக்குள்ள வீட்டுக்குள்ளால அவங்களுடைய சிறுநீர் போகக்கூடிய தேவை நிறைவேற்றக்கூடிய வசதி இல்ல, தூரம் தான் போகணும். என்னாலும் தேவை வந்துட்டா அந்த வீட்டுல ஒரு போத்தல் வச்சுக்கொள்வாங்க, பாத்திரம் வச்சுக்கொள்வாங்க, அதுல அவர்கள் சிறுநீரை கழிச்சு கொள்வாங்க, அதை விசி நாளை சுத்தமாய் கொள்வாங்க. ஒரு நாள் சிறுநீர் இரவையில கழிச்சிட்டாங்க. நபி அவங்க வெளியே பள்ளிக்கு போயிட்டு வார நேரம் சிறுநீரை காணல. எங்க சிறுநீர் வச்ச சிறுநீரை காணல. அங்க இருந்தாங்க பரக்கா என்று சொல்லக்கூடிய பெண். பரக்காண்டா நபிகளுடைய அடிமை பெண். அது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை பெண். அவங்க உம்மு ஹபீபா நபியுடைய மனைவி. ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் போன நேரம், அங்கிருந்து வார நேரம் அவங்களோட வந்த அடிமை பெண். அந்த அடிமை பெண் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இங்க இருந்த சிறுநீர் எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், குடிச்சிட்டேன்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடிச்சிட்டீங்களா? ஓ சொல்றாங்க, அவங்க மௌத்துடைய நோய் வாய்ப்படும், மௌத்துடைய நோய் வரைக்கும் வேற எந்த நோயுமே அந்த பெண்ணுக்கு வந்ததே கிடையாது. நபியுடைய சிறுநீரும் அவர்களுடைய பரிசுத்தம் தான். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, நபியுடைய ரத்தம் அதுவும் பரிசுத்தம் தான், அதுவும் அசுத்தம் கிடையாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்தி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்றாங்க, நான் நபி அவங்கள்ட்ட வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செய்து கொண்டிருக்கிறாங்க, ரத்தம் குத்தி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிச்சிட்டு சொன்னாங்க, அப்துல்லா இந்த ரத்தத்தை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் வச்சிடுங்க, ஊத்தி விடுங்கன்றாங்க. இப்ப நான் வெளியே போயிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தேன். கேட்டாங்க, அப்துல்லா ரத்தம் எங்க, என்ன செஞ்சீங்கடா? நான் சொன்னேன், யார சொல்லலாம், நான் நினைக்கிறேன் யாரும் பார்க்காத இடத்துலதான் அதை நான் வச்சிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அப்படி என்றான். நபி அவங்க விலையை கொண்டாங்க, அப்துல்லா என்ன ரத்தத்தை குடிச்சிட்டீங்களா அப்படி என்றான். சொன்னாங்க, ஐயோ யார சொல்லலாம், குடிச்சிட்டேன். கிடைக்குமா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம்? அருமையானவர்களே, ஏனைய ரத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம், அவருடைய வியர்வையே மணக்கக்கூடிய நறுமணம் வீசும் ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் குடிச்சிட்டேன்னா சொன்னாங்க, லா தமஸ்ஸகன்னார். நபி அப்படியே தலையை தடவிட்டு சொன்னாங்க, உனக்கு நரகம் தீண்டாதண்டா. ஏன்? அதுல ஓடுறது ஏண்ட ரத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் பட்டதுனால அந்த உடலுக்கே நரகம் தீண்டாதண்டாங்க. அருமையானவர்களே, நரகத்தில மிக குறைஞ்ச வேதனையுடையவர் அபூ தாலிப். நபியுடைய பெரியப்பா, நபி அவர்களுக்கு மிக உதவியாக இருந்தாங்க. கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும் என்று, அதில் அவர் ஏற்றுக்கொள்ளல. நபியுடைய உமிழ் நீரை மெண்டு எச்சிலத்தான் உச்சம் தலையிலிருந்து அப்படியே தேய்ச்சி கொண்டே வந்தாங்க. முழு உடம்புலையும் எல்லா பகுதியும் எச்சிலால பட்டுட்டது. கால் பகுதிக்கு வர நேரம் அவங்களோட ரூஹு போகுது, கால் பகுதி மட்டும் எச்சில் படல. அதனால அவருடைய மிக நரகத்தில மிக மிக வேதனை குறைஞ்சவர் அவர்தான். அவருக்குரிய வேதனை என்னென்றா, கால் அவருக்கு 2 பாதணிகள் வழங்கப்படும். அந்த பாதணி தான் நெருப்பாலான பாதணி. அதனால் மூளையே கொதிக்கும் அளவு இருக்கும். அருமையானவர்களே, ஏனென்றா அந்த இடத்துல மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் படல. சஹாபாக்கள் இப்படி நபி அவர்களோட வாழ்ந்து வந்து இருந்தவங்க எதையுமே விட்டு வைக்கல. நபி அவர்களிடம் இருந்து வரக்கூடிய எச்சிலா இருந்தாலும், ரத்தமா இருந்தாலும், சிறுநீரா இருந்தாலும், அவர்களுடைய வியர்வையாக இருந்தாலும், நபி அவர்களுடைய இப்படி நாங்க பார்க்கக்கூடிய இந்த விடயங்களையே எடுக்கிறதுல எவ்வளவு பெரிய பரக்கத்தும் செழிப்பும் என்றா நபியுடைய வாழ்க்கையை எவ்வளவு பின்பற்றி இருப்பாங்க. அருமையானவர், அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து முத்தி, எங்களுக்கு தந்த பெரிய செல்வம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் எல்லாம் பசுமையானது, பசுந்தானது, அழகானது. அசிங்கம் அசுத்தம் என்று சொல்லக்கூடிய எந்த செயலும் இல்லை, எந்த விதமான அவர்களுடைய உடலுடைய எந்த அமைப்பும் கிடையாது. அருமையான அவ்வளவு இன்பமான பசுந்தான நபி அவர்களைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றி வாழணும். அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செயற்பாடுகளை தெரிஞ்சு அறிஞ்சி அவங்களோட வாழ்க்கையா எங்கட வாழ்க்கையா மாற்றிக்கொள்வோம். எனவே வல்ல நாயன் அல்லாஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.